வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அதே நேரம் அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தன், ஏய் என்னடா ஆச்சு, ஏன் அப்படி கத்துற என்று கேட்டுக்கொண்டே கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை டேபிளின் மீது வைத்தான். அது ஒன்றும் இல்லை, எலி எலி ஒன்று உள்ளே இருக்கு, அதான் என்று சமாளிக்க. எலியா, என்னடா சொல்கிற? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே எலி வந்திருக்கா? கண்களை சுழல விட்டு அறையை பார்த்து கொண்டே கேட்டான் ஹர்ஷவர்தன். ஆமாம், இங்கே ஒரு எலி இருக்குது, அது என் காலை கடிச்சிருச்சு, அதான் கத்திட்டேன் என்று அகிலாவை பார்த்து கொண்டே அருண் சொல்ல, எலி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நிற்கிற, அதை விரட்டி விடுடா. அப்புறம் பாவம் வினோதன், இன்னைக்கு ராத்திரியெல்லாம் எலி ஓட்டுற வேலை தான் பார்க்கணும் என்று ஹர்ஷா சிரித்து கொண்டே சொல்ல, இல்லை பாஸ், அந்த எலியை விரட்டி விட்டாச்சு அகிலா அவசரமாக கூறினாள். ஓ, விரட்டியாச்சா, சூப்பர் என்றவன், வாவ் அருண், டெக்கரேஷன் எல்லாம் செம்மையாக பண்ணிட்டீங்க போல கட்டிலை சுற்றி வந்தபடியே கேட்டான். உடனே பவித்ரா, ஃப்ளவர் டெக்கரேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணும். என்ன அகிலா, நீங்கள் 2 பேரும் இந்நேரத்துக்கு முடிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன், இன்னும் முடிக்கலையா? இவ்வளோ நேரம் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரத்தில் அவங்கள அழைச்சிட்டு வரணும் என்று அவசரப்பட அருணும் அகிலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏய் ஸ்வீட்டி, எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? இன்னும் டைம் இருக்கு, பண்ணிக்கலாம் விடு. அதான் சொன்னாங்களே எலி விரட்டிட்டு இருந்தோன்னு. இல்லடா அருண், அருணை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டே பேசினான் ஹர்ஷவர்தன். ஆமாம் என்றான் அருண் ஒற்றை வார்த்தையில் அகிலாவை பார்த்து கொண்டே. மீதமிருந்த அலங்கார வேலைகளை அருண், அகிலா, பவித்ரா மூவரும் சேர்ந்து வேகமாக முடிக்க அவர்களை பார்த்தபடியே ஹர்ஷா சேரில் அமர்ந்து ஆப்பிள் ஒன்றை எடுத்து கடித்து கொண்டிருந்தான். எல்லாமே பர்ஃபெக்ட், இனி மாப்பிளையும் பொண்ணையும் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வர வேலை ஒன்று தான் மிச்சம் என்று 4 முதலிரவு அறையை விட்டு கிளம்பிய நேரம், அப்புறம் அகிலா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று ஹர்ஷவர்தன் சீரியஸாக சொல்ல, சொல்லுங்க சார் என்றாள் அகிலா பவ்யமாக. இனிமே எலி வரட்டும் போது நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் போடுங்க. உங்கள் லிப்ஸ்டிக் அருண் லிப்ஸில் ஒட்டி இருக்கு பாருங்க என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு அருணிடம் திரும்பி, அருண் இப்படியே வெளியே வராதுடா, அந்த லிப்ஸ்டிக்கை தொடச்சிட்டு வெளியே வா, இந்த கர்ச்சீஃப். ஹர்ஷா அவன் பாக்கெட்டிலிருந்து கர்ச்சீஃபை எடுத்து அருணிடம் தூக்கி வீசினான். உடனே பவித்ரா அதிர்ந்து போய் அருணையும் அகிலாவையும் பார்த்தாள். நாம போலாம் ஸ்வீட்டி என்றவன் திரும்பி பவித்ராவின் உதட்டில் இருந்த உதட்டு சாயத்தை பார்த்துவிட்டு, நீ எப்போவுமே வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் தான் போடுவ, எனக்கு தெரியும் என்றவளை பார்த்து கண்ணடித்து விட்டு அவள் தோளில் கை போட்டபடியே நடந்து செல்ல, அகிலா அவள் உதட்டில் இருந்த உதட்டு சாயத்தை தொட்டு பார்த்துவிட்டு அருணின் உதட்டை பார்க்க, அவள் உதட்டு சாயம் அருணின் உதட்டில் ஒட்டி இருந்தது. அதை பார்த்ததும் அகிலாவிற்கு மயக்கம் வராத குறைதான். ஐயோ போச்சு, பாஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நல்லா கலாய்ச்சி விட்டுட்டு போகிறாரு. என்ன அருண் இப்படி பண்ணிட்டீங்க? நான் வேண்டான்னு சொன்னேனே, கேட்டிங்களா? எல்லாம் உங்களால் தான். செல்லமாய் சினுங்கிக் கொண்டே அகிலா அருணின் நெஞ்சில் அடைக்க, ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவளை கிஸ் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ? அவன் கலாய்ச்சிட்டு போகிறான், விடு. நான் அவனை கலாய்ச்சேன்னு வை, ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்கை வச்சு அவன் என்ன கலாய்க்கிறானா? நீ வாமா பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா என்று அகிலாவை அணைத்தபடி அருண் ஹர்ஷவர்தனின் பின்னால் நடந்தான். ஹர்ஷவர்தனோ மெதுவாக திரும்பி அவர்கள் இருவரையும் பார்க்க, அச்சச்சோ, பாஸ் திரும்பவும் பார்க்குறாரு என்று அகிலா முகத்தை அருணின் நெஞ்சுக்குள் புதைத்து கொள்ள, டேய் வாங்க போற, போட சும்மா. அருண் தன் ஆள்காட்டி விரலை உயர்த்தி காட்டி ஹர்ஷவர்தனை மிரட்ட, நடுத்து சிரித்தபடியே தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் ஹர்ஷவர்தன். அஞ்சலிக்காக முதலிரவு அறையில் காத்திருந்தான் வினோதன். பவித்ராவும் அகிலாவும் அஞ்சலிக்கு பட்டு சேலை உடுத்தி மென் அலங்காரம் செய்து தலையில் மல்லிகைப்பூ சூடி தயார்படுத்தினர். கையில் பால் செம்புடன் வந்த கோதை, அஞ்சலி இந்தா இதை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போ என்று பால் செம்பை அவள் கையில் கொடுக்க, என்னம்மா நீ 1 லிட்டர் பாலையும் மொத்தமாக காய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டியா? இவ்வளவு இருக்கு? இப்பதானே சாப்பிட்டு முடிச்சோம், அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பால்? அஞ்சலி யதார்த்தமாக கேட்கவும் பவித்ராவும் அகிலாவும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். பவித்ராவிடம் திரும்பிய கோதை, பாத்தியம்மா இவகிட்ட நான் என்னத்தை சொல்றது என்று குறைப்பட்டு கொள்ள, அம்மா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன் என்று கோதையின் கையில் இருந்த பால் செம்பை வாங்கி அஞ்சலியிடம் கொடுத்த பவித்ரா, அஞ்சலி இதெல்லாம் சம்பிரதாயம், அதையெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது, எடுத்துட்டு போ என்று சொல்ல, சரிக்கா. அஞ்சலி அமைதியாக போனாள். பவித்ரா அகிலா இருவரும் அஞ்சலியை முதலிரவு அறை வாயில் வரை வந்து விட்டு சென்றனர். அஞ்சலி பாய், நாங்கள் கிளம்புறோம், இனிமே நீ ஆச்சு உன் புருஷனாச்சு என்று அகிலா சொல்ல,
வெட்கத்தில் பூத்த புன்னகையை மறைக்க தலையை தாழ்த்தி கொண்டாள் அஞ்சலி. அஞ்சலி அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அவளுக்காகவே கதவருகில் காத்திருந்த வினோதன் அப்படியே அவளை அள்ளி கொண்டான். அவன் எதிர்பாராத தாக்குதலில் கொஞ்சம் பயந்துதான் போனாள் சின்ன பெண். கையில் இருந்த நழுவிய பால் சம்பை கெட்டியாக பிடித்து கொண்டாள் அஞ்சலி. வினோத், நான் பயந்தே போயிட்டேன், நேரம் பால் கொட்டியிருக்கும் என்று அவள் காத்த அவளை கண்டுகொள்ளாமல் கட்டில் வரை தூக்கிச் சென்ற வினோதன் அவள் கையில் தழும்பிக் கொண்டிருந்த பால் செம்பை வாங்கி டேபிளின் மீது வைத்தான். இத்தனை நாள் காதலியாக இருந்தவள் இப்போது மனைவியாக மாறியிருக்கிறாள். கழுத்தில் அவன் கட்டிய தாலி ஏந்தி அவன் அருகில் அவன் படுக்கையில் இருக்கிறாள். அஞ்சலியின் அருகில் வந்து அமர்ந்தான் வினோதன். ஐ லவ் யூ அஞ்சலி என்றவன் மெதுவாக அவள் வள்ளக்கரத்தை எடுத்து அதில் அவன் இதழ் பதித்தான். ஐ லவ் யூ டூ வினோத் என்று அஞ்சலி சொல்ல அவள் கண்களோடு தன் கண்களை கலக்க விட்டு கொண்டே அவள் விரல்களில் ஆரம்பித்த முத்தத்தை அவள் கையிலிருந்து மெதுவாக கழுத்து வரை இதழ்களை பதித்து கொண்டே நீடித்திருந்தான். முதல் முறை ஒரு ஆடவனின் நெருக்கம். அவன் மீசை குறுகுறுப்பு, உடல் சிலிர்த்து போனது அஞ்சலிக்கு. வினோத், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் என்றவள் மெதுவாய் சொல்ல, நம்ம லவ் பண்ணும்போது நிறையவே பேசியிருக்கோம், இப்போ புதுசாக என்ன இருக்கு? அவள் முகத்தை தன் வசப்படுத்தி அதில் 1000 கவிதைகள் எழுதி கொண்டிருந்தான் வினோதன். வினோத், ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க, நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும் என்று அஞ்சலி அவசரமாய் சொன்னதும் என்ன என்பது போல் அவளை விட்டு விலகி அவள் முகத்தை பார்த்தான் வினோதன். வினோத், இன்னைக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது. அதோட எனக்கு இந்த ஃபஸ்ட் நைட்டெல்லாம் நினச்சாவே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது. நம்ம 2 பேரும் எப்போவுமே காதலிச்சுட்டே இருக்கலாமே. கணவன் மனைவியாக இந்த வாழ்க்கையை கொஞ்சம் தள்ளி போடலாம். எனக்கு மனசார ரெடியாக கொஞ்சம் டைம் வேணும். அவள் தயங்கி தயங்கி சொல்ல வினோதனின் முகம் கொஞ்சம் மாறியது. ஏய் லூஸ் அடினி, எல்லாருக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும். மீண்டும் அவன் அவளை அணைக்க போக, ப்ளீஸ் வேண்டாம் வினோத் என்று எழுந்து நின்று கொண்டாள் அஞ்சலி. அவள் சட்டென எழுந்ததும் கோபத்தில் பற்களை கடித்து கொண்டான் வினோதன். தன் சிகையை கோதிக்கொண்டே அப்படியே எழுந்து ஜன்னல் பக்கமாய் போய் நின்று கொண்டான். சே, எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, உன்னால் என் மூடே போச்சு. ஓகே, உனக்கு டைம் வேணும்னா எத்தனை நாள் வேணும்? 1 நாள் போதுமா இல்லை 1 வாரமா என்று அவன் கேட்க, அது சொல்ல முடியாது வினோத், 1 வாரம் இல்லை 1 மாதம், 1 வருஷம் கூட ஆகலாம் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாள் அஞ்சலி. என்னது 1 வருஷமா? போடி போ, என் பக்கத்தில் வராத. நான் பக்கத்தில் வந்தால் உனக்கு அலர்ஜியாக இருக்கா? இல்லை வினோத், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அது என்று அஞ்சலி ஏதோ சொல்ல வர, நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படியே இருந்திருக்கலாமே. லவ் பண்ணும்போது தொடக்கூட விட மாட்டேன். பெரிய இவளாட்டம் கல்யாணம் முடியட்டும் வினோத்னு டயலாக் அடிச்ச. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு ஆசையாக பக்கத்தில் வந்தா அலர்ஜியாக இருக்குன்னு சொல்கிற. அஞ்சலி பேசியதை வினோதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அஞ்சலி அமைதியாகி போனாள். அந்த அறையில் கடிகார மொழியின் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. வினோத், கோச்சிட்டிங்களா? அஞ்சலி கேட்க அவன் பதில் எதுவும் பேசாமல் ஜன்னல் வழியே இருளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சிரிப்பை அடக்கிக் கொண்டே சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அஞ்சலி. வினோத், எதுக்கு இப்போ இவ்வளோ சீரியஸ் ஆகுறீங்க? நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் என்று வேண்டுமென்றே அவனை கடுப்பேற்றினாள். ஏய் பேசாதடி என்றான். என்ன வினோத், நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். எதுக்கு இப்போ எப்படி கோபப்படுறீங்க? வந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டு முகத்தை சோகமாக வைத்து கொண்டே பேசினாள் அஞ்சலி. இப்போ எதுக்கு பேசி பேசி என்னை டென்ஷன் படுத்துற? உனக்கு தான் டயர்டாக இருக்கே, போய் தூங்கு என்றான். அப்போ நீங்கள், உங்களுக்கு தூக்கம் வரலையா? நீங்களும் தானே இந்த கல்யாண வேலையில் 1 வாரமாக பிஸியாக இருந்தீங்க. உங்களுக்கும் டயர்டாக இருக்கும், நீங்களும் வந்து படுத்து தூங்குங்க என்றாள். எனக்கு தூக்கம் வரலடி, நீ படுத்து தூங்கு, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாது என்றான் கோபம் குறையாமல். உங்களுக்கு தூக்கம் வராதா? அப்போது ராத்திரியெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? அஞ்சலி விடாமல் வினோதனை டென்ஷன் படுத்த, ராத்திரியெல்லாம் உட்காந்து பஜனை பண்ண போகிறேன், நீயும் வரியா? நான் என்னவோ செய்வேன், அது உனக்கு எதுக்கு? நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன், நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு எட்டு எடுத்து வைக்க அவன் முன்னால் வந்து வழியை மறைத்து நின்றாள் அஞ்சலி. வினோத், நீங்கள் இந்த ரூமுக்குள்ளேருந்து எங்கேயும் வெளியே போக முடியாது என்றாள். வாட், போக முடியாதா? கண்டிப்பாக போவேன், நீ யார் என்னை போகக்கூடாதுன்னு சொல்ல என்றான். வேண்டாம் வினோத், வெளியே போகாதீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் வெளியே போனால் அம்மாவும் அண்ணாவும் தப்பாக நினைப்பாங்க, ப்ளீஸ் என்றவன் கைகளை பிடித்து கொண்டாள் அஞ்சலி. எனக்கு தூக்கம் வரல,
என்னை என்ன செய்ய சொல்கிற? இழுத்து போத்திட்டு தூங்குற உன்னை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க சொல்கிறியா? கையை விடுடி என்றான். நான் வேணும்னா ஒரு பாட்டு பாடுவா, உங்களுக்கு தூக்கம் வரும் சீரியஸாக கேட்டாள் அஞ்சலி. வாட்? பாட்டு பாடுறியா? ஃபர்ஸ்ட் நைட்டில் புருஷனை தாளாட்டு பாடி தூங்க வச்ச ஒரே பொண்டாட்டி நீதான்னு வருங்கால சரித்திரம் உன்னை பற்றி பெருமையாக பேசும். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்றான் அதே கோபத்துடனேயே. இல்லை வினோத், நான் பாடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும் என்றவள் அவன் அருகே வந்து, காதோடு தான் நான் பாடுவேன், மனதோடு தான் நான் பேசுவேன், வெளியோடு தான் விளையாடுவேன், உன் மடி மீது தான் கண் மூடுவேன் என்ற பாடலை பாட ஆரம்பிக்க, பாட்டு பாடுறேன்னு சொல்லி சும்மா இருக்கிறவனை இன்னும் உசுப்பேத்தி விடுறான் என்று நினைத்து கொண்டே அவளையே பார்த்திருந்தான் வினோதன். அந்த பாடலின் வரிகளை பாடி முடித்தவள் கோபத்தில் நின்றிருந்தவனை பின்னால் இருந்து அணைத்து அவன் முதுகில் தலை சாய்த்து கொண்டே, ஒரு ஊர்ல ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தாராம். அவர் பேர் வினோதன். அவரு ஒரு பொண்ணை காதலிச்சாராம். அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஒரு வேலையில்லா பட்டதாரி, ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம், மிடில் கிளாஸ் அப்படின்னு போய் சொன்னாராம். அந்த தொழிலதிபருக்கு அவர் காதலியோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சான். அவங்களோட முதல் ராத்திரியில் அந்த தொழிலதிபரோட பொண்டாட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா அலர்ஜின்னு சொல்லிட்டாளாம். காதலிக்கும் போது அவர் பொய் சொல்லி ஏமாத்தின மாதிரி அவர் பொண்டாட்டியும் ஃபர்ஸ்ட் நைட்டில் அலர்ஜின்னு பொய் சொல்லி ப்ராங்க் பண்ணியிருக்கா. பொண்டாட்டி சொன்னது பொய்ன்னு தெரியாமல் அதை உண்மைன்னு நினச்சி அந்த தொழிலதிபரும் பயங்கர கடுப்பாயிட்டாராம் என்றவள் சொல்லி முடிக்க, ப்ராங்கா என்று முனகியது வினோதனின் இதழ்கள். அவன் முகத்தில் இருந்த இறுக்கம் சற்றே குறைந்தது. பின்னால் நின்றிருந்தவளை கையை பிடித்து இழுத்து அவனுக்கு எதிராக நிறுத்தி கொண்டான். அப்போ நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசினதெல்லாம் ப்ராங்கா என்று கேட்டான். ஆமாம், ப்ராங்கு தான் பண்ணேன். உண்மைன்னு நினச்சிட்டிங்க தானே? பாரு, முகமெல்லாம் எப்படி கோபத்தில் மாறி போயிருக்கேன்னு என்று அவன் முகத்தை கை நீட்டி காட்டி சிரித்தாள் அஞ்சலி. சதிகாரி, இப்படியா ப்ராங்க் பண்ணுவ? பயங்கர டென்ஷன் ஆயிட்டன் தெரியுமா என்றவனின் கோபம் இப்போது சற்று தணிந்திருந்தது. நீங்கள் என்கிட்ட சொன்ன பொய்க்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்ன பொய்யை 2-3 மாதம் மெயின்டைன் பண்ணீங்க. ஆனால் நான் ப்ராங்க்னு உடனே ஒத்துக்கிட்டேன் தானே? சாரி என்று சொல்லிக்கொண்டே விலகி நின்றிருந்தவனின் சட்டையை பிடித்து இழுத்து அணைத்து அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள் அஞ்சலி. மனைவியான பிறகு அவள் கொடுக்கும் முதல் முத்தம் தேனாய் இனித்தது வினோதனுக்கு. அவன் தேகமோ நொடிக்கு நொடி சூடேற அவன் அணைப்பில் வெளிமூடி கிறங்கி போனான். ஓ, என்னையே பழி வாங்குறியா? இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று அவளை எலும்பு உடையும் அளவுக்கு அழுத்தமாக அணைத்து கொண்டவன் அவள் முகமெங்கும் முத்தமழை பொழிந்து அவளை படுக்கையில் சரித்தான். ஆசை ஆசையாய் காதலித்து இத்தனை நாள் காத்திருந்தவனுக்கு எங்கே ஆரம்பிப்பது, எப்படி முடிப்பது என்று ஒன்றுமே விளங்கவில்லை. அவள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை முத்தத்தினால் குளிப்பாட்டினான். அஞ்சலியோ அவன் ஒரு தொடுகைக்கும் பனியாய் உருகி குலைந்தாள். பந்தல் பற்றி படரும் முல்லை கொடியாய் அவன் தேகத்தை பற்றி கொண்டாள் சின்ன பெண். முத்தங்களும் முனகல்களும் இரவு முழுவதும் அறையை நிரப்பிக் கொண்டிருக்க தன் முத்தத்தில் கிறங்கி கிடந்தவளை முழுதாக தன் வசப்படுத்தி கொண்டான் ஆடவன். ஆண்மையில் பெண்மையும் பெண்மையில் ஆண்மையும் முழுதாக மூழ்கி போக அவள் வசம் அவனும் அவன் வசம் அவளும் காதலும் காமமும் கலந்த இனியதொரு உறவில் கூடி கழித்தனர். ஆழ்ந்து மூச்செடுத்து அஞ்சலியின் அருகில் சரிந்து படுத்தான் வினோதன். சோர்ந்து கட்டிலில் கிடந்த அவள் நெற்றியில் முத்தம் பதித்து, ஐ லவ் யூ அஞ்சலி என்றான். இவ்வளவு நேரம் இல்லாத வெட்கம் அவன் விலகி படுத்ததும் எங்கிருந்து வந்து ஆட்கொண்டதோ தெரியவில்லை. போர்வைக்குள் தன்னை மறைத்து கொண்டாள் சின்ன பெண். இரு கரங்களையும் தலைக்கு வைத்து படுத்திருந்தவன் பக்கவாட்டாக திரும்பி அவளை பார்க்க எட்டி இருந்தவள் நெருங்கி வந்து அவனுடன் ஒட்டி கொண்டாள். அவள் போர்வைக்குள்ளேயே அவனும் சரணடைந்து இருவரும் கட்டிக்கொள்ள நித்திரை அவர்களை தழுவி கொண்டது. காலை வினோதன் கண் விழித்த போது அஞ்சலி படுத்திருந்த இடம் காலியாக இருந்தது. கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். மணி 6 தான் ஆகியிருந்தது. இவ்வளோ சீக்கிரமே எழுந்து போயிட்டாளா? புரண்டு படுத்தவனை முந்தைய இரவின் இனிய நினைவுகள் வந்து தழுவிக்கொள்ள மென் புன்னகையுடன் கண்களை விழித்து கொண்டே கனவு கண்டான். பகல் நேரங்களில் இருவரும் சேர்ந்து ஷாப்பிங் செல்வதும் கோயிலுக்கு போவது என்று சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவித்தனர். உறவினர் வீடு, நண்பர்கள் வீடு என்று அன்பான வரவேற்புகளை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த பயணங்களில் சிரிப்பும் உரையாடல்களும் இடைவிடாமல் ஓடின. அவ்வாறு கழிந்த பகல்கள் அவர்களின் உறவை இன்னும் அதிக நெருக்கமாக மாற்றியிருந்தது. பகலின் பரபரப்பு தணிந்ததும் இரவு அவர்கள் இருவரையும் அமைதியாக இணைத்தது. அருகருகே சாய்ந்து ஒருவரின் இதய துடிப்பை மற்றவர் உணர்ந்தார்கள்.
வார்த்தைகளை தாண்டி நெருக்கம் மெதுவாக ஆழமடைந்து அந்த இரவுகளில் அவர்கள் காதலும் உறவும் இன்னும் உறுதியானது. பகலின் பரபரப்பு மெதுவாக தணிந்து நிலவொளி மெதுவாக இருளை நனைக்கும் வேளையிலே வினோதனும் அஞ்சலியும் ஒன்றாக பின்னி பிணைந்து அருகருகே சாய்ந்து அமர்ந்து சின்னஞ்சிறு கதைகள் பேசி இதயங்கள் இணைந்து காதலில் உருகி கட்டிலில் தஞ்சமாயினர். அடுத்த ஒரு வாரம் ஓடிவிட்டது. ஹர்ஷவர்தன் வீட்டில் இருந்தான். ஸ்வீட்டி, நாளைக்கு அகிலா வீட்டுக்கு போய் அருண் அகிலா கல்யாண விஷயமா அகிலா அப்பா கிட்ட பேசலான்னு இருக்கேன் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, ஆமாங்க, சீக்கிரமாக போகணும். ஏற்கனவே அகிலாவை அந்த மும்பை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். நம்ம இனியும் லேட் பண்ணக்கூடாது. நாளைக்கே அகிலா வீட்டில் போய் பேசலாம் என்றாள் பவித்ரா.